ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 3 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து விஜய் கிட்ட வந்து பேச வராங்க. அப்போ வந்து வெண்ணிலா அவங்க வந்து அப்படியே இமிட்டேட் பண்ணி எல்லாமே செய்றாங்க. அப்படியே வெட்கப்பட்டு இது பண்ணி பொறுமையா தலை குனிஞ்சு அப்படின்னு அப்படி பேசிட்டே இருக்கும். விஜய் கேட்குறாரு, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னோனே, "இல்லங்க, நீங்க நான் வந்து உங்களுக்காண்டி இந்த மாரி கிரில் சிக்கன்லாம் செஞ்சிருந்தேன்ல, எப்படி இருந்துச்சுன்னு?" சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா கேட்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து விஜய் சொல்றாரு, "காவேரி வேணாம். நான் சொன்னதெல்லாம் வச்சு அவள இமிட்டேட் பண்ற. எனக்கே சிரிப்பு சிரிப்பா வருது. வேண்டாம் விட்டுரு." அப்படின்னோனே, இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "ஏங்க என்ன ஒருத்தர வச்சே சமாளிக்க முடியலன்னு சொல்றீங்களா? என்னைய மாரி 2 குழந்தைங்க வந்துச்சுன்னா எப்படிங்க சமாளிப்பீங்க?" அப்படின்னோனே, ஒரு தூண் மாரி இருக்கு. இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "இப்ப மட்டும் நீ பேசுறத நிப்பாட்டல, நான் இந்த தூண்ல போய் முட்டுவேன்னு" சொல்லிட்டு போய் முட்ட போறாரு. "எங்க எங்க எங்க எங்க? ஐய்யய்யோ! அடிபட்டுருச்சா? வலிக்குதுன்னோனே, ஐயோ! காவேரி விடேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இப்ப ரூம்குள்ள போயிடுறாரு. இப்ப காவேரி நல்லா சிரிக்கிறாங்க. "அப்பாடா! கொஞ்ச நேரம் கூட இப்படி பேச முடியலையே! எப்படிடா இப்படிலாம் பேசுறீங்க? நடிக்கிறதுக்கு கூட இப்படி செய்ய முடியலையேன்னு" சொல்லிட்டு காவேரி வந்து அவங்களே சொல்லி சிரிச்சுக்கிறாங்க. விஜய் உள்ள போய் அவரும் சிரிச்சுக்கிறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, குமரனும் கங்காவும் பேசிட்டு இருக்காங்கல்ல. அப்போ வந்து குமரன் வந்து, "நீ வந்து ரொம்ப அழகோட நான் எங்க வேணா தூக்கிட்டு போவேன்" அப்படிங்கிற மாரி பேசும்போது, பாட்டியும் சாரதாவும் உள்ள உட்காந்து பேசிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு தனியா ஒரு ரூம் கூட இல்லையே அப்படிங்கிற மாரி அவங்க 2 பேரும் உள்ள பேசிக்கிறாங்க. காலையில என்ன ஆகுது அப்படின்னா, விஜயோட சித்தப்பா வந்து ஃபோன் பேசிட்டே எங்கேயோ வர்றாரு. அதே மாரி இங்க குமரன் வந்து ஆப்போசிட்ல வரும்போது 2 பேருமா இடிச்சுக்கிறாங்க. இடிச்சதுல 2 பேருமா கீழ விழுறாங்க. அப்ப அவர் ரொம்ப திட்டுறாரு. இது காவேரி மேல நின்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த 2 காம்பினேஷனுமே சரியில்லையே அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதுக்குள்ள அங்க கங்கா வந்துடுறாங்க. கங்கா வந்தவுடனே என்னன்னு கேட்டோனே, குமரன் நடந்தத சொல்றாரு. "நீ என்னடா பொண்டாட்டி கிட்ட போய் சின்ன பிள்ளை மாரி அழுதுட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன்னோனே" இப்ப கங்கா வந்து சண்டை போடுறாங்க. அவரு வந்து என்கிட்ட தானே சொல்றாரு. உங்களுக்கு என்ன அப்படின்னு. அதுக்குள்ள காவேரியும் கீழ இறங்கி வந்துடுறாங்க. வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்ப கங்கா வந்து அவங்க சித்தப்பாவ திட்டுனோனே, அவர் என்ன சொல்றாருன்னா, "என்ன இந்த மாரி எங்க காசுல தானே ஹனிமூனுக்கு வந்தீங்க. ஹனிமூனுக்கே சொந்த காசுல போக முடியாத இவனுக்கெல்லாம் நான் என்ன மரியாதை குடுக்கணும்?" அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாரு. இப்ப அத கேட்டவுடனே கங்காக்கு ஒரு மாரி ஆயிருச்சு. "ஏங்க இவர் சொல்றதெல்லாம் உண்மையானோனே?" "ஆமாங்க, நல்லா கொட்டிக்கிட்டீங்களா? அதெல்லாம் எங்க வீட்டு காசு தான்." அப்படிங்கிற மாரி அவர் ரொம்ப ஓவரா பேசிர்றாரு. அத கேட்டவுடனே கங்கா அங்கருந்து அப்படியே கோவத்துல போயிர்றாங்க. இப்ப காவேரி ஓடி போய் தாத்தா கிட்ட போய் கேட்டோனே, தாத்தா வந்து, "இல்ல இது எனக்கும் குமரனுக்கு மட்டும் தானே தெரியும். இது எப்படி அவருக்கு தெரிஞ்சுச்சு? என் மருமக இருக்கானே இப்படிதான் எதனாச்சும் பிரச்சனை இழுத்து விட்டுருவான். நீ போகாத இன்னும் பிரச்சனை பெருசாயிரும். இரு நான் அவன போய் என்னன்னு போய் பார்க்குறேன்னு" சொல்லிட்டு தாத்தா வர அவர தேடி போறாரு. இங்க வீட்ல அதுக்குள்ள கங்கா பெரிய பிரச்சனை பண்ணிடுறாங்க. இந்த மாரி எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறீங்களான்னு சொல்லிட்டு அவங்க அப்போ குமரன் ஒரு ஒரு மோதிரம் கிஃப்ட் பண்ணுவார்ல, அத கழட்டி குமரன் கையிலேயே குடுத்து, "இத அடகு வச்சு காசு ரெடி பண்ணிட்டு வாங்கன்னோனே" "இதுனாச்சும் நீங்க கொண்டு வந்தீங்களா? இல்ல அதுவும் வேற யாராவது தந்தாங்கன்னு கொண்டு வந்தீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, குமரன் வந்து, "இல்ல இது என்னோட காசு தான்னோனே, அத அடகு வச்சு காசு எடுத்துட்டு வாங்கன்னு" சொல்லி திட்டுறாங்க. அப்ப சாரதா என்ன சொன்னாங்க, "அது எதுக்குடி அடகு வைக்கணும்? வீட்ல தான் காசு இருக்குல்லன்னோனே" "எந்த காசு? காவேரி பணமா? நீங்க போலையா இன்னும்?" அப்படி சொல்லிட்டு கங்கா ரொம்ப கோவப்படுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.